சென்னை வேளச்சேரியில் சாலையோர குப்பையில் 2 பைகளில் இருந்த டம்மி ரூபாய் நோட்டுகளைக் கண்டு தூய்மை பணியாளர் அதிர்ச்சி அடைந்தார். நேருநகர் அண்ணா தெருவில் தூய்மை பணியாளர் ஒருவர் குப்பைகளை சேகரிக்க வந்தபோது அங்கு கிடந்த 2 பைகளை திறந்து பார்த்தார். அப்போது அதில் 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தன. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 2 பைகளையும் பறிமுதல் செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் கைப்பற்றப்பட்ட பணம் படப்பிடிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் டம்மி பணம் என தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் வீசி சென்றவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே RR நகரில் உள்ள ஒரு கடையின் கதவை கம்பியால் உடைத்து உள்ளே நுழைந்த இளைஞர் சாவகாசமாக நாற்காலியில் அமர்ந்து சிறிது நேரம் கழித்து திருடும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. பகுதியில் அடுத்தடுத்து 4 கடைகளில் நள்ளிரவில் திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதில் செல்போன்கள், லேப்டாப், பணம் திருடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உறைபனி தொடங்கியுள்ளது. நட்சத்திர ஏரி, ஜிம்கானா மைதானம் உள்ளிட்ட பகுதிகளிலும் புல்வெளிகள் மீதும் வெண்போர்வை போர்த்தியது போல் உறைபனி காணப்பட்டது. அதேபோல் மரம், செடி, கொடிகளின் மீதும் வாகனங்கள் மீதும் உறைபனி படர்ந்து ரம்மியமாக காட்சியளித்தது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மகளிர் விடுதியில் உணவு சாப்பிட்ட 31 மாணவிகள் ஒவ்வாமையால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவு பாதுகாப்பு துறையினர் உணவு மாதிரிகளை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் விடுதியில் சமைத்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டதால் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாகவும் மாணவிகள் தற்போது நலமுடன் உள்ளதாகவும் ஆட்சியர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்துல சமைச்சதை சாப்பிட்டுருக்காங்க, எல்லாரும் ஒரே இடத்துல சாப்பிட்டுருக்காங்க. அப்ப இன்ஃபெக்ஷன் ஆகுறது இயற்கைதானே. பாய்சன் அது எப்படி 2 பேருக்கு மட்டும் வரும்? ஒரே இடத்துல சாப்பிட்டுருக்காங்க, அங்கேயே சாப்பிட்டுருக்காங்க. அதுலதான் ரீசன். சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுருக்காங்க சார் நைட். அதுதான் விடுதியில பண்ணது மேடம். இப்போ நம்ம சாம்பிள் எல்லாம் எடுத்துருக்காங்களா? இல்ல எல்லாமே எடுத்துருக்கோம் சார். நேத்தே பிரிலிமினரி டெஸ்ட்லாம் பார்த்துட்டோம். வாட்டர்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஃபர்தர் ரிப்போர்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே நல்லா இருக்காங்க. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை 7 கிணறு பகுதியில் 147 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 776 அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட கட்டிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து வால்டாக் சாலையில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 144 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மேலும் பயனாளிகளுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மத்திய அரசின் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற திருவாரூர் பள்ளி மாணவி டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் மத்திய கல்வித்துறை இணைந்து நடத்திய இணையவழி போட்டியில் நாடு முழுவதும் 2 கோடி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் திருவாரூர் GRM அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் வைகயோஷனா நீரா ஆர்யாவின் தியாக வரலாறு குறித்து கட்டுரை எழுதி வெற்றி பெற்றார். இதையடுத்து ஜனவரி 26ஆம் தேதி டெல்லி குடியரசு தின விழாவில் பங்கேற்க அழைப்பு வழங்கப்பட்டதுடன் பதக்கம் மற்றும் 10,000 ரூபாய் பரிசும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி பயண செலவுகளை மத்திய அரசே ஏற்கும் எனவும் கூறப்படுகிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் தை மாத தெப்ப உற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது.
கோயில் வளாகத்தில் உள்ள புலாலர் மண்டபத்தில் மீன லக்னத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் செய்யப்பட்டது. முன்னதாக மீனாட்சி அம்மன் மற்றும் சொக்கநாதர் பிரியாவிடையுடன் கொடிமரம் முன்பாக எழுந்தருளினர். தெப்ப உற்சவ நாட்களில் தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி அம்பாள் 4 சித்திரை வீதிகளில் உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. முக்கிய நிகழ்வாக பிப்ரவரி 1ஆம் தேதி வண்டியூர் தெப்பக்குளத்தில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி அம்பாள் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.